அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பொழுது நமக்காக தமிழக சட்டசபையில் பல போராட்டங்களை எடுத்துக்கொண்டிருப்பவர் தோழர், நம்மோடு பல ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருப்பவர். அதுவும் மக்களுக்கு ஒரு அப்படின்னா தோழரை அன்போடு வரவேற்கின்றோம். மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார். நிறைய நிவாரண பொருட்களை மக்களுக்கு நிறைய புயல் நேரங்களில் அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தோழர், மிகவும் பாசக்கார தோழர், கொள்கை நெறியோடு வாழக்கூடிய தோழர், தோழரை நம் மிகுந்த கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். காஞ்சி மக்கள் மன்றத்தின் சார்பாக தியாக வேங்கை செங்கொடி அவர்களை நினைவில் ஏந்தி பாசிச பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் எமது மதிப்பிற்குரிய காஞ்சி மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ், தோழர் ஜெஸ் உள்ளிட்ட எமது வீர வேங்கைகளினுடைய ஒருங்கிணைப்பில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கின்ற எம் உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி அன்பான வணக்கம். எனக்கு முன்னால் இங்கு மிகச்சிறப்பானது ஒரு சுருக்கமான உரையை பாசிசத்திற்கு எதிராக வழங்கி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளர், மக்கள் மன்றத்தின் என்னாலும் அன்புக்குரிய வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களுக்கும், எனக்கும் பின்னால் பாசிசத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தந்தை பெரியாரின் வழி நின்று கலங்காணும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கும், எனக்கும் பின்னால் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் உயிரும் உயிரான தலைவர் அண்ணன் திருமா அவர்களும் இங்கு பாசிசத்திற்கு எதிரான மிகச்சிறப்பான உரையை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் என்னோடு வருகின்றிருக்கின்ற நமது கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் வேணுகோபாலன் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் தொகுதியினுடைய பொறுப்பாளர் எம்முடைய அருமை சகோதரர் பொன்மொழி அவர்களுக்கும், அவரோடு வருகின்றிருக்கின்ற நூற்றுக்கணக்கான எமது தம்பிமார்களுக்கும், மேடையிலே மிகச்சிறப்பாக இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற காஞ்சி மக்கள் மன்றத்தின் அத்துணை கலைஞர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த செய்தியை நாளை பத்திரிகையில் ஊடகத்தில் எடுத்து செல்லுகின்ற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும், காஞ்சியின் இருபுறமும் வணிக பெருமக்களாக இருக்கின்ற வணிக பெருமக்களுக்கும், விவசாய குடி பெருமக்களுக்கும், பல்வேறு அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்களின் தோழமை உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும், நான் அதிக நேரம் பேசுவதை காட்டிலும் இந்த காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய நாளைய எமது இளைய தலைமுறை மிகச்சிறப்பாக கருத்து செறிந்த ஆழமான சித்தாந்த உணர்வுகளை நம் நெஞ்சத்தில் பதிய வைப்பது போல் அவருடைய ஒவ்வொரு வரியும் பாடல்களும், அதனுடைய நடனங்களாக இருந்தாலும் காட்சி அமைப்புகளாக இருந்தாலும் தத்துரூபமாக நமது உள்ளத்தை கொள்ளையடிக்கின்ற மிகச்சிறப்பான நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். பாசிச பாரதிய ஜனதா ஏன் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் கருத்துக்களை எங்கேயும் தேடி சென்று எடுத்து பேசுவதை காட்டிலும் இந்த மேடையின் முன் தோன்றிய காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய கலைக்குழுவினுடைய சகோதரர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை மையமாக வைத்தும், காஷ்மீரில் நமக்கு இழக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் கேட்டும், இஸ்லாமியர்கள் இந்திய மண்ணில் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் மதத்தின் பெயரால் என்பதை விளக்குகின்ற வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் செறிந்த பாடல்களாகவும் நடனங்களாகவும் மேடை நாடகங்களாகவும் அமையப்பட்டிருக்கின்றன. இங்கு வருகை வந்து பேசிய நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் அவர்கள் அவருக்கே உரிய அந்த கணீர் குரலால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறித்து பாடிய பாடல் வரிகளின் உள்ளார்ந்த கருத்தாக்கமாக இருந்தாலும்,
தந்தை பெரியார் அவர்களை உள்வாங்கிய பாடல் வரிகளாக இருந்தாலும் இது அத்தனையுமே பாசிச பரிவார சங்க கும்பல்களுக்கு எதிரான கருத்து செறிவு மிக்க ஆயுதம் 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 என்பதை நான் இங்கு பிரகடனப்படுத்துகிறேன். இங்கே நம்முடைய குழந்தை செல்வங்களின் பாடல் வரிகளில் ஒலித்த அந்த குரல், அதனுடைய கருத்தாக்கம், அதில் செறிந்து கிடக்கிற இந்த சமூகத்தின் தீண்டாமை கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள், மதத்தின் பெயரால், சனாதன தர்மத்தின் பெயரால் இந்த மக்கள் படுகிற துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு மிக அற்புதமாக நமக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதா அரசு என்பது அது அரசியல் ரீதியாக எதிர்க்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி மட்டுமல்ல, மனித குலத்திற்கே விரோதமான ஒரு அரசியல் கட்சியாக, மனித சமூகத்திற்கே விரோதமான அரசியல் இயக்கமாக, மனித சமூகத்திற்கே இன்றைக்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தி வருகின்ற பாசிச நச்சு தன்மை கொண்ட ஒரு இயக்கமாக பாசிச பாரதிய ஜனதா இந்தியாவில் உருவெடுத்து நிற்கின்றது. இது மாபெரும் ஜனநாயக சக்திகளால் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் காஞ்சி மக்கள் மன்றம் பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான உழைக்கும் தோழர்களை அணிதிரட்டி இந்த மாநாடை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு பெரிய துன்பத்தை, துயரத்தை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். காஷ்மீரில் 370 இன்றைக்கு உடைத்து ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சின்ன பின்னமாக்கி யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சிதைத்து ஒரு சர்வதிகார தன்மையோடு சட்டங்களை இயற்றி இரவோடு இரவாக ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்று பிரகடனப்படுத்துகிற ஒரு ஜனநாயக முறைமைக்கு எதிரான ஒரு சர்வதிகார ஆட்சியை நரேந்திர மோடி சனாதன கும்பல்கள் இந்த மண்ணில் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். விவசாய திருத்த சட்ட மசோதா, அம்பானிகளும் அதானிகளும் விவசாய பொருள்களை கொண்டு போய் பல்லாயிரக்கணக்கான குடோன்களை பாதுகாத்து வைத்து ஸ்டோரேஜ் செய்யப்பட்டு அவர்கள் நினைக்கின்ற விலைகளுக்கு சந்தைப்படுத்தி வாங்கும் சக்தி இழக்கின்ற மக்களாக இந்த மக்களை மாற்றி தான் நிர்ணயம் செய்வதுதான் விலை என்கிற ஒரு மோசமான சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகளை மத்திய பாரதிய ஜனதா அரசில் அங்க வைத்த அமைச்சருடைய மகன் இது போன்ற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் போராட்டத்தில் வாகனத்தை ஏற்றிக் கொள்ளுகிறான். இதுநாள் வரையிலும் பாசிச பாரதிய ஜனதா அரசின் கரங்கள் அந்த கைவர்களை கைது செய்வதற்கு முன் வரவில்லை. இந்த போராட்ட களத்தில் 500க்கும் மேற்பட்ட எமது விவசாயிகள் அநியாயமாக, அக்கிரமாக இறந்திருக்கிறார்கள். இதுவரையில் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்கிற அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அன்றைய போராட்ட குழுவினோடு பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய தேசத்தின் ஒன்றிய அமைச்சர்கள், 4 கேபினட் அமைச்சர்கள் கொடுத்த வாக்குறுதியை நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல்கள் காற்றிலே பறக்க விட்டான். இன்றைக்கு மீண்டும் டெல்லியை நோக்கி வந்து கேட்கிறார்கள். கேட்கின்ற அந்த விவசாய பெருங்குடி மக்களை இன்றைக்கு இந்திய பாசிச பாரதிய ஜனதா இந்த சனாதன அரசு என்ன செய்கிறான்? சாலைகளை முழுவதும் கான்கிரீட் தடுப்பு சுவர்களை எழுப்பி சாலைகளை கடந்து டெல்லி பாராளுமன்றத்தை நோக்கி வந்துவிடக் கூடாது, அல்லது நரேந்திர மோடியினுடைய இல்லங்களை நோக்கி வந்துவிடக் கூடாது, அல்லது பாரதிய ஜனதா அலுவலகத்தை இழுத்து பூட்டிவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு சாலை முழுவதும் கான்கிரீட் சுவர்களை எழுப்பி தடுக்கிறான். அதைவிட கொடுமை, நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டு வந்து சாலைகளில் இந்த இயந்திர மிஷினை பயன்படுத்தி 3 அடி ஆணிகளை புதைக்கிறான். வண்டி டிராக்டர்கள் பறந்துவிடக்கூடாது. ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்ல பஞ்சாப்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து, பல்வேறு பகுதிகளில் இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து விவசாயிகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு இந்திய நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய நாட்டு மக்களின் தனி மெஜாரிட்டி பேராதரவை பெற்று ஆட்சி நடத்துகிறோம் என்று மார்தட்டிக் கொள்ளுகிற 56 இஞ்சிக்கு சொந்தக்காரன் என்று பெருமை பீத்திக் கொள்ளுகிற நரேந்திர மோடி அரசின் காவல் படையும் துணை ராணுவ படையும் சாலைகளை கம்பிகளால் தடுக்கிறான்.
அதற்கு பிறகு என்ன செய்கிறான்? அதையும் மீறி நம்மளை மாரி சாதியாய் மதமாய் வெறிபிடித்து கிடக்கல பஞ்சாபிகள், சீக்கிய வாழை உருவுறான், இடுப்புல இருக்கிற வாழை உருவுறான், காவல்துறை தெரித்து ஓடுகிறான், கிட்டே போக முடியல. அதுக்கு என்ன செய்யறான்? ட்ரோன் கேமரா. இங்க கூட பாவம் எங்க மகேஸ்வரர்கிட்ட 50,000 1,00,000 பேசி வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரோன் கேமரா அமைக்க முடியல. இங்க வச்சிருக்கிற எங்க சகோதரர்கள் வச்சிருக்கிற கேமரா இங்க இருந்து எடுத்தா கடகோடி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற என் உழைக்கும் உண்மையான எம் தமிழ் சமூகத்தின் உறவுகளின் முகங்கள் கண்ணில் படாது. சரி, கண்ணில் படுற மாதிரி படம் எடுக்கணும்னா ட்ரோன் கேமராக்கிற எப்படி 1.5 லட்சம் கேட்பான். அது கொடுக்கறதுக்கு எங்க மகேஷுக்கு, ஜெர்சிக்கு, உமாவுக்கு, மேகலா கிட்டலாம் பணம் இல்லை. அதனால இங்க சாதாரண கேமராவில் எடுக்கிறோம். ஆனா அவன் என்ன செய்யறான்? அரசாங்கம் கோடிக்கணக்கில் அரசாங்கம் கேமராக்கள் மூலமா படம் எடுத்தா பரவாயில்லைங்க, பரதேசி பையன் ட்ரோன் கேமரா மூலமாக அந்த மக்கள் கண்ணெரிச்சல், அந்த மக்களின் உடம்புகளிலே சில துகள்கள் படிந்தால் அப்படி அந்த பாஸ்பரஸ் அந்த உடம்பு முழுவதும் அரித்தெடுக்கிற கெமிக்கல்களை அந்த ட்ரோன் கேமரா மூலமாக தூவுகிறான். அதோடு மட்டுமல்ல, கண்ணீர் புகையை காவல்துறை ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கண்ணீர் புகை வீசுவான் கூட்டத்தை கலப்பதற்கு. ஆனால் இந்த டிஜிட்டலை கண்டுபிடித்திருக்கிறான் பாரு நம்ம மோடி. இந்த டிஜிட்டல் ஆட்சி நடத்த போகிற இந்தியா டிஜிட்டலா மாறப்போகுது. நான் எங்கடா கொண்டு வந்து அவன் டிஜிட்டல் இந்தியாவை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தன்னெழுச்சியா தன் உரிமை போராட்டத்திற்கு டெல்லி சலோ என்று வருகிறானே, அவனை நோக்கி இந்த ட்ரோன் கேமராக்களின் மூலமாக கண்ணீர் புகையை வீசுவதற்கு டிஜிட்டல் இந்தியா பயன்படுகிறது. என் அனைத்து உறவுகளே சிந்தியுங்க. இவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான்? ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் 5 லட்சம்னா, அது வேறு நம்முடைய வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். ஆனா இந்த ஆட்சி செய்யற அநியாய அக்கிரமங்கள், சட்டங்களும் திட்டங்களையும் நீங்க பாருங்க. இந்த நாட்டில் யாரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்? யாரடா வளமடைந்துட்டு இருக்கிறான்? பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். மோடி ஆட்சியில் இருக்கிற போது சாதாரண இருந்த அம்பானி இன்றைக்கு தெற்காசியா நாடுகளின் பணக்கார பட்டியல்களிலே முதல் இடத்தில் இருக்கிறான். நேத்திக்கு அம்பானிக்கு திருமணம் பண்றான். தான் பையனுக்கு கல்யாண செலவு எத்தனாயிரம் கோடின்னு கணக்கெடுக்க முடியலன்றான். எங்கேயாச்சும் டிஜிட்டல் இந்தியா, ஏழை பாட்டாளி வர்க்கத்தை கையேற்றுகிற இந்தியா சொல்றான். 3 விமானம் வந்து இறங்கி போற இடத்துக்கு 140 நாடுகளிலிருந்து விமானம் வந்து இறங்கி விருந்து உண்ணுவதற்கான ஏற்பாட்டை செய்கிற தரகர அரசாக நரேந்திர மோடி, அம்பானி, அதானின் தரகர அரசாக மாறி நிற்கிறான். நீங்க என் தமிழ் சமூகம் சிந்திக்கணும். இந்த நரேந்திர மோடி என்கிற இந்த பாசிச பாரதிய ஜனதா வந்ததில் இருந்து யார் வளர்ந்திருக்கிறார்? இன்னைக்கு எனக்கு ஒரு பேரு வேல்முருகன் இல்ல, நீ டோல் முருகன்னா. எதுக்கு எனக்கு டோல் முருகன் பேர் வச்சான் பாருங்க. சென்னையிலிருந்து நம்ம காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு வரணும்னா நம்ம டோலுக்கு பணம் கட்டணும். என் ஊர்ல என் சாலையில போறதுக்கு நீ யாரா அம்பானியும் அதானியும் வரி கேட்கிறவ என்று திருப்பி கேட்டதற்காக எனக்கு பேர் டோல் முருகன் என்று வைத்திருக்கிறார்கள். என் மாநிலம் திருப்பி கேட்டேன், வேற ஒண்ணு நான் செய்யல. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வடசென்னை பகுதி முற்றுமுதலுமாக கடல் வளங்களை அடித்து கடல்ல லட்சக்கணக்கான மீட்டர் நிலங்களை, கடல் பகுதியை நான் விலைக்கு வாங்கி கொண்டேன், கடல் எனக்கு சொந்தம் என்று இன்றைக்கு அதானிகளும் அம்பானிகளும் டிக்ளேர் செய்கிறான். இன்னைக்கு ஓஎன்சிசியும் வடநாட்டு இன்றைக்கு பல்வேறு பணக்கார பெரும் முதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து கடலை முழுவதும் இருக்கிற கனிம கொள்ளைகளை கொள்ளையடிப்பதற்கு திட்டங்களை கொண்டு வருகிறான். இன்னைக்கு நான் வாழ்கின்ற நெய்வேலி பகுதியில் ஒன்றிய அரசே மண்ணின் மக்களுடைய நிலங்களை, காகாணி, அரகாணி, குடிசை வீடு, உழைக்கும் பாட்டாளி வர்க்க தொழிலாளர்களுடைய ரத்தத்தை, சுருண்டை எல்லாவற்றையும் பிடிங்கிட்ட அவன் அனாதையா நிக்க விட்டுட்ட, அவனுக்கு ஒரு நிரந்தர வேலை கொடுன்னா நாங்க தர முடியாதுன்னு சொல்றான். இங்க இருக்கிற ரயில்வே துறையில் இங்க இருக்கிற எமது தமிழ்நாட்டு மண்ணின் மக்களுக்கு, பூர்வீக குடி மக்களுக்கு எமது தமிழ்நாடு அரசின் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு இலவு காத்துக்களி போல் காத்திருக்கிற என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு அவன் எந்த சாதியோ, எந்த மதமோ, எந்த கட்சியோ அவனுக்கு நீ அவனுக்கு உரிய இடஒதுக்கீட்டு உரிமையை தாருங்கள் என்று கேட்டால் தர மறுக்கிறான். இன்றைக்கு வங்கி துறையில வடநாட்டுக்காரன், இன்னைக்கு ரயில்வே துறையில வடநாட்டுக்காரன், விமானத்துறையில் வடநாட்டுக்காரன், ஏன் டோல்கேட்டில் நம்மளை அடிக்க வர்றவங்க கூட வடநாட்டுக்காரன்.
இன்னைக்கு எல்லா இடங்களும் மெட்ரோ ரயில் நடக்குதா வடநாட்டுக்காரன், சாலை பணிகள் நடக்குதா வடநாட்டுக்காரன். ஆக எல்லா இடங்களிலும் அவனே வந்து உட்கார்ந்திருந்தா இங்க வந்து திரண்டு அமர்ந்திருக்கிற இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியாரின் வழி நின்று படித்து பட்டங்களை பெற்று இன்றைக்கு சாதாரண ஒரு எஸ்டி பிரிவி வெளியை சேர்ந்த ஒரு மாணவியும் இன்றைக்கு முதல் டிகிரி முடித்தவுடனேயே ஒரு நடுவர் நீதிபதியாக வர முடியும் என்று வந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த என் இளைய தலைமுறை வந்து அமர்வதற்கு, ஆட்சி அரியணையிலே அமர்வதற்கு, அதிகார விரையிலே அமர்வதற்கு வாய்ப்புகள் இந்த மண்ணில் இருக்கிறதா? பாலிடெக்னிக் தேர்வு 1200 பேரை தேர்வு பண்றான், ரிசல்ட் ஒட்டுறான், 900 பேர் வடநாட்டுக்காரன், எல்லாம் ஷர்மா குர்மா எருமான்னு இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்துட்டு அங்கே போய் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணனா ஏதோ தவறு நடந்து போச்சு வேல்முருகா, திருத்தி கொள்ளுகிறோன்றான். அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த 1600 பதவிகளையும் காலி செய்துவிட்டு மீண்டும் எம் தமிழ்நாட்டின் பிள்ளை செல்வங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்காக களத்தில் நின்று போராடிய தமிழக வாழ் உரிமை கட்சி இன்னைக்கு காஞ்சி மக்கள் மன்றத்தோடு கைகோர்க்கிறது, அண்ணன் திருமாவர்களோடு கைகோர்த்து நிற்கிறது என்பதற்காக இந்த மண்ணில் சில பேருக்கு வைத்தறிச்சலா இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எங்க பொன்மொழி ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பேனர் வச்சிருக்கிறாரு, அதை கிழிக்கிறான். காஞ்சி மக்கள் மன்றம்னானே அவனுக்கு கடுகடுன்னு இருக்குது, எரியுது, எங்கேயோ எரியுது. அண்ணன் திருமா கொடியோடு வேல்முருகன் கொடி பறந்து அவனால தாங்க முடியல, சகிக்க முடியல. காரணம், மக்களை முட்டாளாக்கி சாதி மத வெறி ஊட்டி அரசியல் படுத்தி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகளை தன்னகத்தில் வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்புகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிற கூட்டங்களுக்கு எரியத்தான் செய்யும். வேல்முருகன் சரியான புரிதலோடு அண்ணன் கொளத்தூர் மணியோடு கைகோர்க்கிறான், சரியான தெளிவோடு அண்ணன் திருமாவளவனோடு கைகோர்க்கிறான், சரியான புரிதலோடு எங்கள் காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய நாளைய புரட்சி விதைகளோடு கைகோர்க்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு தாங்க முடியல? பாலாற்றில் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டிட்டான், இதுக்கு நாங்கள் போராட்டம் வரோம். இங்கே பேனர் வைக்காத, அங்கே கொடி கட்டாத. இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இவ்வளவு பெரிய வீதியில் இருக்கிற எங்கள் பேனர்களை கிழித்திருக்கிற அவர்கள் யார்? எல்லா கடைகளிலும் எல்லா வீதிகளிலும் சிசிடி இருக்கு, கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்கள் பாணியில் பதிலடி தொடரும். உனக்கு ஒரே ஆளுதான் தனித்து விடுபட்டிருக்க கீச்சவை எவனா இருந்தாலும், எனக்கு இங்க சிறுத்தைகள் இருக்கு, இங்க பெரியார் கைத்தடிகள் இருக்கு, காஞ்சி மக்கள் மன்றத்தின் போராளி குழுக்கள் இருக்கு, தமிழ்நாடு விடுதலை படையின் எத்தனை மாவீரர்களும் ஆயுத போராட்டத்திற்கு பிறகு அரசியல் படையாக வேல்முருகனுக்கும் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை இந்த மதவாத ஜனநாயக சாதிவாத கும்பல்களுக்கு எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறேன். இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் சண்டையை மூட்டி விட்டு, எமோஷனலை மூட்டி விட்டு, மதத்தின் பெயரால் பெரும்பான்மை இந்து மதக்களை அணிதிரட்டி வாக்கு வங்கி அரசியல், இதெல்லாம் உடைக்கிற காலம், உடைபடுகிற காலம் வருகிறது. மோடி, நான் சொல்றேன், நீ தப்பித்தவரி கூட 3வது முறை வரக்கூடாது. ஆனால் மீறி நீ 3வது முறை வந்தால் இந்த நாட்டில் இங்கே அமர்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான இளைய தலைமுறை புரட்சியாளராக மாறுவார்கள் என்பதை மட்டும் நீ எழுதி வைத்துக் கொள். உன்னுடைய அடாவடி அட்டுழிய அராஜகம் தாங்க முடியல. எல்லாம் தனியார் மையம், எல்லாம் தாளார மையம். தமிழ்நாட்டுக்கான திட்டம் எய்ம்ஸ் இன்னும் கட்டாரு. ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு அருமை நண்பர் உதயநிதி அவர்கள் வாக்கு கேட்டார் போன நாடாளுமன்ற தேர்தலில். இந்த நாடாளுமன்றம் அந்த செங்கலும் இல்லை. அவர் இப்ப எதை வச்சு கேட்க போறாருன்னே தெரியல, வேற அறிவிப்பு வச்சு கேட்க போறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு என்ன ரயில்வே திட்டம் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன மக்களுக்கு வேலை? 2 கோடி பேருக்கு வேலை. நீங்க எத்தனை பேருக்கு இங்க உட்கார்ந்து என் உறவுகள் எத்தனை பேர் ஒன்றிய அரசு பதவிகளுக்கு போனீங்க? எங்க பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல பச்சை கொடி ஆட்டுறவன், கேட் கீப்பரு, ஜிஎம், டிஜிஎம், ஏஜிஎம் எல்லாம் வடநாட்டுக்காரன். என் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை தட்டி பறிக்கிற தமிழ்நாட்டின் திராவிட இயக்கங்களும் பெரியாரிய இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்களும் நீங்க இந்திய தாண்டா எதிர்ப்பீங்க, நான் இந்திக்காரனையே கொண்டு வந்து திணிக்கிறேன் என்று இன்றைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட இந்திக்காரர்களை கொண்டு வந்து இந்த மண்ணில் இறக்கி அஸ்ஸாம் பவான்களை உருவாக்கி, ஒரிசா பகவான்களை உருவாக்கி, பீகார் பவன்களை உருவாக்கி, பீகார் பவன்களை உருவாக்கி சீஃப் செக்ரட்டரி தலைமைகளிலே இந்த நாட்டில் இருந்து, இந்த மண்ணில் இருந்து ஒரு நாளைக்கு 5000 பேர் 10,000 பேர் வந்து இறங்குவதற்கு ஒரே குடும்ப அட்டை, ஒரே பிரயத்னம், ஒரே மொழி, ஒரே இந்தி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே கல்வி முறை, ஒரே தொழிலாளர் சட்டம், ஒரே மயிறு சட்டம், மண்ண சட்டம், வெள்ளை சட்டை, வெங்க சட்டை, எல்லாம் மயிறு கோபமா வருது எனக்கு. இதுல வேற எங்க மகேஸ்வர் ஒரு சீட்டு வேற கொடுக்குறாங்க. சீட்டு கொடுத்தோட இன்னும் கோபம் வருது. என்னடா நாடு இது?
தமிழர்கள் நாங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனித்த பெருமை கொண்ட ஒரு இனம். எமனுக்கென்று வரலாற்று பெருமிதமும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கடா இருந்துச்சு சாதி? எங்கடா இருக்கு நீ சொன்ன இந்து மதம்? இன்னைக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட அங்கங்க சின்ன சின்ன கிராமங்கள்ல 10 வீடு 50 வீடு 100 வீடு இருக்கிற இடங்கள்ல கூட கொண்டாந்து ஒரு பாசிச கொடிய நட்டு, ஒரு சங் பரிவார கொடிய நட்டு, ஒரு அனுமார கொடிய நட்டு, ஒரு பிள்ளையார கொண்டாந்து வச்சு பிள்ளையார் ஊர்வலம் போறோம். எங்க இஸ்லாமிய தெரு வழியா தான் போவாங்க, பள்ளிவாசல் வழியா தான் போவாங்க, மசூதி வழியா தான் போவாங்க. பாங்கு ஓடாத, பர்தா போடாத, உனக்கு என்னடா வந்துச்சு? நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? இதை கேட்டா நாங்க பயங்கரவாதிகள், நாங்கள் தீவிரவாதிகள். இந்த நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கு கண்ணு இருக்கா இல்லையானே தெரியல. தமிழ்நாட்டை ஆள்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியா இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற RSS RN ரவியான்னு தெரியல. இங்க காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு எவ்வளவு குடைச்சல் காவல்துறை கீழ் பிரிவி. நான் கேட்கிறேன், இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு சட்டமன்றத்தில் 7 கோடி மக்களின் சட்டமன்றம் நிறைவேற்றி 7 பேர் விடுதலை. எங்கள் செங்கோடி எதற்காக உயிர் தியாகம் செய்தார்? 7 பேரை உரியோடு திரும்ப அனுப்ப வேண்டும் என்பதற்காக தானே. 3 தூக்கு கயிறு அறுக்குவதற்கு தானே. இன்னைக்கு சாந்தனை எங்கள் தமிழ்நாடு அரசு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசி பேசி அழுத்தம் கொடுத்து திருச்சி சிறப்பு முகாமில் முற்றுகையிட்டு போராடி போடு ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், சாந்தன், முருகனை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வையுங்கள். வயதான காலத்தில் 83 வயதில் சாந்தனுடைய தாய் தன் மகனை ஒருமுறை பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கிறார். தமிழக அரசு முதலமைச்சரை தயவு செய்து ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி அனுமதியை பெற்று அவரை உயிராடி இலங்கைக்கு அனுப்பி வையுங்கள் என்று கடந்த கூட்டத்தொடரில் மன்றாடி கேட்டேன். கூட்டத்தொடரில் மண்டாடி கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்னை அழைத்து நாங்கள் உடனடியாக இந்திய ஒன்றியத்திற்கு நாங்கள் அனுமதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், அனுமதி வரப்பட்ட உடனே அவரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுபோன்று அனுப்பினார்கள். ஆனால் பாரதிய ஜனதா அரசு இலவு காத்த கிளி போல் காத்திருந்த அவர் குடும்பத்தை காத்திருக்க வைத்து 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 கடைசி நேரத்தில் அவருக்கு விமானம் டிக்கெட் எடுத்து அவர் இலங்கைக்கு அனுப்புகிற சூழலில் அவருக்கு ஏற்பட்ட சிறையில் ஏற்பட்ட மிக கடுமையான நோயின் காரணமாக இன்றைக்கு பிணமாக கொண்டு போய் அவர்கள் தாயின் கைகளிலே கொடுக்கிற அநியாயம். அனுமதி கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அயல்நாட்டு சட்டத்தின் கீழ் அயல்நாட்டை சேர்ந்த ஒருவரை இந்திய அரசின் அனுமதி விமானத்தில் வெளியே அனுப்ப முடியும் என்கிற சட்டத்தின் காரணமாக இன்றைக்கும் ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன் போன்றவர்கள் சிறையில் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அவர்களுக்கான பொது விடுப்பை தந்தவர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் என்று சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் ஏற்கனவே இதே கொலை வழக்கில் ஆதிரை உள்ளிட்ட 2 ஆயுள் தண்டனையில் இருந்து மாண்புமிகு கலைஞர் அவர்கள் விடுதலை செய்த போது அவர்கள் விரும்புகிற ஜெர்மனி நாட்டுக்கு சென்று வாழ்வதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஆதிரைக்கு பயன்படுத்தி அதே சட்ட பிரிவை பயன்படுத்தி இந்த 3 விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த பாசிச பாரதிய ஜனதா சங்கி அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற வரலாற்று சிறப்புமிக்க முடிவை துணிந்து எடுங்கள். எங்க அரசு கிட்ட கூட எங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. நாங்க கூட்டணி இருக்கிற திமுக எங்களுடைய நண்பன் எழிலரசன் வந்தால் அவருக்கு தெரியும், வர இருக்கிற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் நான் முரண்படுகிறேன். உங்களால் துணிந்து பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உங்களை வாக்களித்து நாட்டுடைய முதலமைச்சராக அரியாசனத்தில் அமர வைத்திருக்கிற போது ஏன் ஒன்றிய அரசுக்கு அச்சப்பட வேண்டும்? ஏன் ஒன்றிய அரசுக்கு பயப்பட வேண்டும்? துணிந்து மாநில மக்களின் உரிமைகளை காக்கின்ற போது மக்கள் பக்கம் இல்லைங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் 5000 ஏக்கர் 3 போகம விளையக்கூடிய பச்சை பசேல் என்று இருக்கிற வயல்காடுகளை அழித்து பன்னாட்டு பணக்கார கும்பலுக்கு இந்த மோடி வந்த பிறகு இந்தியாவுக்கு சொந்தமான ஏர் இந்தியா இந்திய விமானங்கள் அனைத்தையும் டாடா நிறுவனங்களுக்கு வித்துட்டான். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய தேசத்திற்கு என்று சொந்தமாக ஒரு விமானம் இல்லாத இந்த நாட்டுக்கு நரேந்திர மோடியே எதுக்குடா யாவூட்டு நில 5000 ஏக்கரை நான் கையகப்படுத்தி கொடுக்கணும் என்று என் நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நெஞ்சிடத்தோடு திருப்பி கேளுங்கள். என் மக்கள் பிண்டி இருப்பான். ஆனா டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ஆட்டி வைக்கிறான். இங்க இருக்கிற ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிற RN ரவி இங்க இருக்கிற அதிகாரிகளை அழைத்து உத்தரவு போடுகிறான். செய்யாறிலே சிப்காட் விரிவாக்கத்தை எதிர்த்து போராடிய எனது விவசாயிகள் 6 பேரை குற்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறது தமிழக அரசு என்று சொன்னால் இந்த கெட்ட பெயரை அண்ணன் திருமா சுமக்கிறார், கொளத்தூர் மணி சுமக்கிறார், வேல்முருகன் சுமக்கிறான், காஞ்சி மக்கள் மன்றம் சுமக்கிறது. ஏன் பத்திரிகையாளர் வந்து மைக்க நீட்டி நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறான். திரும்ப தோழர் கொஞ்சம் நில்லுங்க.
நீங்க கூட்டணி இருக்கிற திமுக அரசு 5 பேரை குண்டாஸ் போட்டிருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் கேட்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அமர்ந்திருக்கின்ற காவல்துறை எஸ்பி, காவல்துறை ஐஜி, டிஜிபி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் RSS கூலிப்படையாக இந்த மண்ணில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை இனங்கண்டு கையெழுங்கள், தூக்கி எறியுங்கள். இது தந்தை பெரியாரின், புரட்சியாளர் அம்பேத்கரையும், கார்ல் மார்க்ஸையும், ஐயன் திருவள்ளுவனையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு இந்த அரசு. கோல்வார்க்கர், சாவர்கருடைய படங்களை பறித்து வாக்குகள் கேட்டு இந்த ஆட்சி அமையவில்லை. ஆக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஓட்டரசை விரும்பாத காஞ்சி மக்கள் மன்றம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன்? உங்க ஆட்சியில் செய்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை இங்கிருந்து இரவு கூட நடைமுறையாக நூற்றுக்கணக்கான காஞ்சி மக்கள் மன்றத்தின் தோழரோடு சென்று போராட்ட களத்தில் நடுவீதியில் அமர்கிறார்கள். எதற்காக? மக்களிடத்தில் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது. அரசு அதிகாரிகள் செய்கின்ற தவறை முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்துச் சென்று இந்த அரசை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகளின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாறிலே தடுப்பணை பாலாற்றின் குறுக்கே 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணைகளை கட்டுறான். கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, OPS, EPS, ஸ்டாலின் அரசு என்று இத்தனை அரசுகளும் கடிதம் எழுதுகின்றன. இத்தனை அரசுகளும் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ஒன்றியத்துடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் 33 கிலோமீட்டரில் 22 அணைகளை கட்டி இந்த காஞ்சி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என்று ஒட்டுமொத்த என் பாலாற்றை நம்பி வாழ்கின்ற என் விவசாய குடிமக்களின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற அநியாயத்தை, அக்கிரமத்தை ஒன்றிய அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்றைக்கு கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுகிறான். உன்னுடைய தலைமையில் இருக்கிற அரசு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சர்களையும், IAS அதிகாரிகளையும், 4 மாநில உயர் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு போடுகிற மினிட் நோட் என்று சொல்லுகிற அந்த எடுக்கப்பட்ட முடிவை தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றக்கும் முடிவை நேர்மாறாக எடுத்து கர்நாடகத்திற்கு அணை கட்டுவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறான். இந்த செய்தி என் காதுக்கு வந்தவுடனே சட்டமன்றத்தில் நான் எழுந்து கேட்கிறேன். மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரின் பங்காளி துரைமுருகன் சொல்லுகிறார், அவன் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது, நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்கிறார். அருமை துரைமுருகனார் அவர்களே, ஒரு செங்கல் அல்ல, 1000 லாரிகளில் அங்கு தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு சென்று கொண்டிருக்கின்றன. முல்லை பெரியாறில் 152 அடியை உயர்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னவன் அங்கே தடுப்பணை கட்டுவதற்கு எங்களுடைய திருநெல்வேலி, தென்காசி பகுதியிலிருந்து 100கணக்கான மலைகளை வெடிகுண்டுகளை வைத்து தகர்த்து எம் கனிம வளங்களை கொள்ளையடித்து செல்கிறான். ஆனால் எங்க அமைச்சர் ஒரு செங்கல் கூட எடுக்க விடமாட்டேன்னு சொல்றீங்க. நாங்க சுட்டி தான் காட்ட முடியும். நான் கொஞ்சம் வேகமா பேசின காலையில் எங்க பார்வையந்தன் தான் சொன்னார். ஆர்ப்பாட்டத்தில் வேல்முருகன் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியை போல் கடுமையாக வேகமாக விமர்சனம் வைக்கிறார். எதற்காக? நாங்கள் கூட்டணியில் வீதி வீதியாக சென்று எங்க பேனரை கிழிப்பான், எங்க கொடிக்கம்பத்தை உடைப்பான், எங்க வண்டியை உடைப்பான், அதையெல்லாம் முகம் கொடுத்து இந்த அரசு 10 ஆண்டு காலம் பாசிச பாரதிய ஜனதா அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காஞ்சி மக்கள் மன்றமான குளத்தூர் மண்ணை போன்றவர்களும் உழைத்திருக்கிறார்கள், வேலை சென்றிருக்கிறார்கள், மக்களுக்கு முகம் கொடுத்து வாக்கி கேட்டிருக்கிறார்கள். நாளை எந்த முகத்தோடு நாங்கள் மக்களை சந்திப்போம், எந்த முகத்தோடு நாங்கள் மக்களை அணுக முடியும்? அதனால் தான் சொல்லுகிறோம், பாசிச சங் பரிவார அதிகார வர்க்கத்திற்கும் ஆட்டம். காஞ்சிபுரத்திலையும் ஆட்டம் போடுது, தமிழ்நாடு முழுக்க ஆட்டம் போடுது, கொட்டம் அடிப்பது. அடக்க வேண்டியவர்களை அடக்கி வையுங்கள். இன்னைக்கு பாருங்க, கூட்டணி பேசுறான், வராத கட்சி வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு ரைடு. தமிழ்நாட்டில் 10 பேர் வீட்டில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பட்டவர்த்தனமாக! நம்மளாம் பள்ளிக்கூடம் 6வது 7வது படிக்கும்போது நான் பேசுகிறேன், இந்திய நாட்டுக்கு 3 தளபதிகள் உண்டு, கப்பல் படை, விமானப்படை, தரைப்படைன்னு. எல்லா படையும் கலைச்சிட்டு ஒரே படை தளபதியை கொண்டாந்து வச்சுக்கிட்டான். ரிசர்வ் பேங்க் கவர்னரை தூக்கி போட்டு அரசுக்காரனை கொண்டாந்து போட்டான். உச்சநீதிமன்ற நீதிபதி சங் பரிவார கும்பல்கள் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டான். ரிட்டையர் ஆகிட்டா நம்ம சதாசிவம் மாதிரி கவர்னர் பதவி கொடுக்குறேன்றான். மகளிர் நீதிபதியாக இருந்தால் மாநில மகளிர் ஆணைய தலைவியாக தரேன், தமிழ்நாடு இந்திய நாட்டின் மகளிர் அணி தலைவி, தகவல் உரிமை ஆணைய பதவி.
எல்லா பதவிகளும் தன்னகத்து வைத்துக் கொண்டு ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு இந்தியாவை மதத்தின் பெயரால் இந்து மதம், இந்தி மொழி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை உணவு, ஒற்றை உடை என்கிற ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொண்டுகிற இந்த பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்காகத்தான் இங்கு பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும், ஜனநாயகம் இன்றைக்கு காக்கப்பட வேண்டும் என்கிற காஞ்சி மக்கள் மன்றத்தின் இந்த உன்னதமான கோரிக்கைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தோளோடு தோள் நிற்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.